இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த பெய்ஜ்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து நான் ஒரு கேசரோல் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வர கேசரோல் வித் லிட்டோட வந்துடும். இது வந்து 3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ளது. இது வந்து செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட். இது வந்து நான் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். ஃப்ரீடம் சேல் போட்டிருந்தாங்க இல்லையா, அதில் தான் வாங்கியிருந்தேன். பார்த்திங்கன்னா 1100 அண்ட் சம்திங் அப்படின்னு தான் வாங்கியிருந்தேன். 1100 ருபீஸ்க்கு இது ரொம்பவே ஒர்த்து தான். பிகாஸ் அவ்வளோ குவாலிட்டியாக அவ்வளோ பிராண்டடாக இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட கெப்பாசிட்டியுமே 3 லிட்டர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 4 பேருக்கு இதில் பிரியாணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரேவி, சிக்கன் கிரேவி இந்த மாதிரி வைக்கிறதுனாலையும் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா லிட்டுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்தது. குவாலிட்டி வைஸ் நான் அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுலேயே மேனுவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோட பாட்டம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் குழம்பு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பால் காய வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரியாணி பிரியாணி அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஎம்க்கு நானே சென்ட் பண்ணுறேன். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஆல்.